உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு புதிய தலைமுறையின் காணும் பொங்கல் நல்வாழ்த்துகள். கடந்த 3 நாட்களாக தித்திக்கும் செங்கரும்பும் திகட்டாத சர்க்கரை பொங்கலுமாக தமிழர் திருவிழா இனிப்புடன் அகர்ந்து வருகிறது. பொங்கல் திருவிழாவின் இறுதி நாளான இன்று காலை முதல் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் தமிழரின் வீரத்தை கண்டுகளித்தோம். இனி எஞ்சிய நாள் முழுவதும் பொழுதுபோக்கு சுற்றுலா என காணும் பொங்கலை கொண்டாட இருக்கிறோம். இதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதிலும் இருந்து காணும் பொங்கல் கொண்டாட்டத்தை நேரலையில் வழங்க இருக்கிறது புதிய தலைமுறை. சிறப்பு ஏற்பாடாக மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் இருந்து வசந்த் மற்றும் திலகவதி காணும் பொங்கல் கொண்டாட்டங்களை தொகுத்து வழங்க உள்ளனர். களத்தில் இருந்து தகவல்களை தர செய்தியாளர்கள் பலரும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக காணும் பொங்கல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக சுப்பிரமணியன், சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து சுபாஷ், சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்து அருண்மொழிவர்மன், நந்தனத்தில் நடைபெறும் புத்தக காட்சியில் இருந்து ராஜ்குமார், தீவுத்திடல் பொருட்காட்சியில் இருந்து ரமேஷ், கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையில் இருந்து மனு, கோவை வஉசி பூங்காவில் இருந்து சுரேஷ்குமார், ஈரோடு பூங்காவில் பெண்கள் மட்டுமே திரண்டு கொண்டாடும் பொங்கல் குறித்த செய்தியில் ஜான் மைக்கேல், சேலம் குறும்பப்பட்டி உயிரியல் பூங்காவில் இருந்து மோகன்ராஜ், கிருஷ்ணகிரி கட்டிகானப்பள்ளியில் எருதுவிடும் விழா குறித்து பழனிவேல், பாபநாசத்தில் இருந்து சுந்தர மகேஷ், ஒகேனக்கலில் இருந்து விவேகானந்தன், திருச்சி முக்கொம்பில் இருந்து சார்ல்ஸ், திருவாரூரில் நடைபெறும் ரேக்களா பந்தயம் குறித்து ராஜசேகர், தஞ்சை பெரிய கோயில் பூங்காவில் இருந்து காதர் உசைன், மகாபலிபுரத்தில் இருந்து பிரசன்னா, புதுச்சேரி கடற்கரையில் இருந்து ரகுமான், கடலூர் சில்வர் கடற்கரையில் இருந்து ஸ்ரீதர், பழவேற்காடு ஏரி பகுதியில் இருந்து எழில், ஊட்டியில் இருந்து ஜான்சன், ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து செய்தியாளர் ஆனந்தன் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டியிருக்கிறது. இதனை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையிலும் நமது செய்தியாளர்கள் களத்தில் இருந்து அந்த கொண்டாட்டங்களை தொகுத்து வழங்க இருக்கின்றனர். இனி திலகவதி மற்றும் வசந்த், நீங்கள் தொடரலாம். பொங்கல் திருநாளுடைய 4ஆம் நாளான இன்று காணும் பொங்கல் விழா வெகு விமரிசையா தமிழகம் எங்கும் கொண்டாடப்பட்டு வருது. சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து புதிய தலைமுறை சிறப்பு நேரலையை வழங்கிக்கிட்டு இருக்கு. இந்த காணும் பொங்கலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா வசந்த்? காணும் பொங்கல் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சென்னையில இருக்கக்கூடிய வெளியூர்கள்ல இருந்து சென்னையில வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாமே பொங்கலை கொண்டாடுறதுக்கு சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் முக்கியமா விவசாயம் சார்ந்து, உழவு தொழில் சார்ந்து அப்படிப்பட்ட குடும்ப பின்னணியை கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை புறநகரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து இந்த காணும் பொங்கலை தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க திலகவதி. அதுலயும் குறிப்பா மெரினா கடற்கரையில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இங்க வந்து கூடுதல் சிறப்பா வந்து காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருது. மெரினா கடற்கரையில எல்லா விதமான ஏற்பாடுகளும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உட்பட எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், சென்னை மெரினா கடற்கரையில என்ன மாதிரியான ஏற்பாடுகள், குறிப்பா பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கு? காணும் பொங்கலையொட்டி சென்னை முழுவதுமாக 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் 5,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்காமல் தடுப்பதற்காக கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பு கம்புகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. கடலில் யாரும் இறங்கி குளிக்காமல் தடுப்பதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல கடலில் இறங்குபவர்களை கண்காணிப்பதற்காக மெரினா கடற்கரையில் மட்டும் கிட்டத்தட்ட 13 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 2 போலீசார் அதில் அமர்த்தப்பட்டு ஒருவர் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்குவார். அதே போல மற்றொருவர் அதனை பைனாகுலர் மூலமாக கண்டறிந்து உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிப்பார்கள். இதே போல குதிரைப்படையினர் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் காணும் பொங்கல் கொண்டாட்டத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் மெரினா கடற்கரையை இருக்கக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட 3 ஆளில்லா குட்டி விமானம் பறப்பதற்கான கண்காணிப்பு கேமராக்களோடு பறப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல வரக்கூடிய குடும்பத்தோடு வரக்கூடிய குழந்தைகளுக்கு கையில் ஒரு பேண்ட் ஒன்று கட்டி அணிவிக்கப்படுகிறது. அதனை கட்டியிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதில் அவர்களுடைய தாய் அல்ல தந்தையுடைய தொலைபேசி எண் எழுதப்பட்டிருக்கும். அதே போல காவல் ஆய்வாளருடைய தொலைபேசி எண்ணும் அதில் எழுதப்பட்டிருக்கும். குழந்தை காணாமல் போனால் உடனடியாக அந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல்
குறிப்பாக உழைப்பாளர் சிலையிலிருந்து கலைஞரை விளக்கம் வரை 13 தற்காலிக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறைக்கு என்று தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நடக்கக்கூடிய தகவல்கள் ஏதாவது இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குழுவில் உடனடியாக பதிவிட்டு நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். 16 குதிரை படையினர் இந்த முழுவதுமாக மெரினா கடற்கரை முழுவதுமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். சுப்பிரமணி, மெரினா கடற்கரையில அலைகள் வர அந்த இடத்தை ஒட்டி தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு யாருக்கும் குளிக்க அனுமதி இல்லை. இது போன்ற நிறைய அறிவுறுத்தல்கள் காவல்துறையினர் வழங்கியிருக்காங்க. பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை காவல்துறையினர் வழங்கியிருக்காங்க? பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு காவல்துறையினருக்கு? காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக கலங்கரை விளக்கம் அருகில் பொதுமக்கள் அதிக அளவில் கூட்டம் இருக்கிறது. அதே போல உழைப்பாளர் சிலை அருகிலும் அதிக அளவில் கூட்டம் இருக்கிறது. வெளியூரில் இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் உழைப்பாளர் சிலையை நோக்கி தான் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு தலைவர்களுடைய சமாதிகள் இருக்கிறது. எனவே அங்கு சென்று அதை கண்டுகளித்து சென்றுவிட்டு அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகுதான் கடற்கரைக்கு வரக்கூடிய கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதுமாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கண்காணிப்பு கேமராக்களில் காவல்துறையினர் 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருப்பதற்காக அந்தந்த பகுதிகளிலே போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நகை பறிக்கக்கூடிய சம்பவங்களும் நிகழக்கூட வாய்ப்புகள் இருப்பதால் சாதாரண உடையிலும் காவல்துறையினர் கண்காணிக்க பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்தோடு வரக்கூடிய பொதுமக்கள் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் ஒலிபெருக்கி மூலமாக அந்தந்த இடங்களில் காவல்துறை நேரடியாக சென்று ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எக்காரணத்தை கொண்டும் கடலுக்குள் யாரும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு ஒற்றை அறிவுறுத்தலை தொடர்ந்து காவல்துறையின் சார்பில் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனிப்பிலே இருங்க சுப்பிரமணி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் அருண்மொழிவர்மன் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கிறார். அங்கு மக்கள் இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை அவரிடம் கேட்கலாம். அருண்மொழிவர்மன், சென்னை மக்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னா அது கண்டிப்பா சென்னை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தான். அங்க குடும்பமாக வருவாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு அங்க கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுக்கு அண்ணா உயிரியல் பூங்கால என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? வசந்த், நீங்க சொன்ன மாதிரியே சென்னையோட ஒரு அடையாளமாகவே வண்டலூர் உயிரியல் பூங்காவானது பார்க்கப்படுது. அதிலும் இன்றைய தினத்தோட சிறப்பே காணும் பொங்கல்னாலே காணுதல். பொதுமக்கள் அனைவருமே உற்றார் உணவினர் நண்பர்களோட ஒரு பொது வெளியில கூடி ஒருவரோடு ஒருவர் அன்பையும் வாழ்த்துகளையும் பரிமாறிக்கொள்வது தான் இன்றைய தினத்தோட சிறப்பே. அதுக்கு ஒரு சிறந்த தலமாக இருக்கிறது வண்டலூர் உயிரியல் பூங்கா. ஒவ்வொரு ஆண்டுமே லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த பொங்கல் நாட்களில் இங்கு வந்து இந்த காணும் பொங்கல் விழாவை கொண்டாடுவது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் இன்னைக்கும் வந்து வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கூட்டம் வந்து அள்ள தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகள் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அதிக அளவில் பார்வையாளர்கள் வருவாங்க என்ற காரணத்தால் அவர்களுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கு. நாம் இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காக்குள்ளே வரும்போதே பல காட்சிகளை பார்க்க முடியுது. டாடா ஏஸ், டெம்போ, வேன், லாரியில் கூட பொதுமக்கள் வந்து கூட்டமாக வண்டலூர் உயிரியல் பூங்காக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு பொட்டலங்களை கட்டிக்கிட்டு இன்றைய நாள் முழுவதும் இங்கே சிறப்பான வகையில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காக்கு அவங்க வராங்க. இந்த வகையில் கூட்டம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்ததுனால பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொண்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கு. தற்போது 2 மணி நிலவரப்படி சுமார் 34,000 பார்வையாளர்கள் இதுவரை வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு வந்திருக்கிறதா வண்டலூர் உயிரியல் பூங்காவின் நிர்வாகம் நமக்கு தெரிவித்திருக்கு. இன்னும் 6 மணி வரைக்கும் இன்னைக்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா இயங்கும் என்ற காரணத்தால் கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கும் அதிகமான பார்வையாளர்கள் இந்த பகுதிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அதிக அளவிலான பார்வையாளர்கள் வரும் காரணத்தினால சுமார் 350க்கும் அதிகமான போக்குவரத்து மற்றும் காவல்துறை ஆய்வாளர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் 100க்கும் அதிகமான வனக்காவலர்களும் இன்று வண்டலூர் உயிரியல் பூங்காக்குள்ளார பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு உதவும் வகையில்
100க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படையை சேர்ந்த மாணவர் அணியும் களத்தில் இறங்கியிருக்காங்க. அவர்கள் அனைவருமே வரும் பார்வையாளர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவது, உள்ளே பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு போகக்கூடாது என்பது போன்ற விதிகளை அவர்களுக்கு சொல்லி உள்ளார அவர்களை அனுப்பி வைப்பது, இது போன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் முக்கியமாக பொதுமக்கள் கூடும் இடங்கள் அனைத்திலுமே சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை கொண்டு கண்காணிப்பு பதிவிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் அதிக அளவில் பொதுமக்கள் வருவார்கள் என்ற காரணத்தால் குடிநீர் அப்படின்றது அதிகமாக தேவைப்படும். அதனால் குடிநீர் தொட்டிகள் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் 2 ஆம்புலன்ஸ் மற்றும் 2 தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. ஆங்காங்கே மருத்துவ குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அனைவருக்குமே ஏதாவது இடையூறு ஏற்பட்டு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. தற்போது இங்கே ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்க கேட்கலாம். சார், எந்த பகுதியிலேருந்து வரீங்க, யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நாங்கள் விழுப்புரத்தில் வந்துட்டு இருக்கோம் சார். நானும் எங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இருக்கோம், என் குழந்தை வந்திருக்கோம் சார். ஓகே, உங்கள் குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது? அவங்க இந்த மாதிரி இந்த பொதுவெளியில் விலங்குகள்லாம் பார்க்குறப்ப எந்த அளவு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க? நான் என் குழந்தைக்காக தான் வந்திருக்கேன் சார். நாங்கள் விழுப்புரத்துலேருந்து குழந்தை தான் ஜூ கூட்டு போ சொல்லிட்டு இருந்தது. அதுக்கு குழந்தைக்காக வந்திருக்கோம் அங்கேருந்து விழுப்புரம். வசந்த், நீங்கள் இப்போ இந்த குழந்தையோட கையில் பார்க்கலாம். ஒவ்வொரு முறையுமே இது போன்ற ஒரு பொது நிகழ்வில் கூட்டம் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் குழந்தைகள் வரப்ப அவர்கள் துளைந்து போகிறதுக்கும் இல்லை பெற்றோரை விட்டு பிரிந்து செல்வதற்குமான வாய்ப்புகள் அதிகம். அதற்காக வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒரு சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதாவது இதை போன்ற குழந்தைகள் கையில் டேகுகள் கட்டப்பட்டிருக்கு. அதில் பெற்றோருடைய பெயரும் அவர்களது தொலைபேசி எண்ணும் பதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலியமாக ஆங்காங்கே காவல்துறையினர் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒருவேளை பெற்றோரை விட்டு குழந்தைகள் பிரிந்து சென்றால் உடனடியாக அவர்கள் ஒலிபெருக்கி மூலியமாக அந்த தொலைபேசி எண்ணை கண்டறிந்து அவர்கள் பெற்றோருக்கு தகவல் அளிப்பதற்காக இது போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மேலும் இன்றைய தினம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணிகளையும் அனைவரும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. வசந்த், அருண்மொழிவர்மன் இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். திலகவதி, நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். காணும் பொங்கலை சென்னை மக்கள் சென்னை மெரினால கொண்டாடுறாங்க, வண்டலூர் உயிரியல் பூங்கால கொண்டாடுறாங்க. ஆனா இதையும் தாண்டி ஒரு இடத்துல அறிவு தேடலா கொண்டாடுறாங்க. கேளிக்கை அப்படிங்கிற விஷயத்தோட சேர்த்து அறிவார்ந்த விஷயங்களை தேடியும் காணும் பொங்கலை கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதானே செய்யுது. ஆமா, கரெக்ட். ஏன்னா புத்தக கண்காட்சி இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு சில நாட்கள் புத்தக கண்காட்சி நீடிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட்டை தேடி இங்க நிறைய மக்கள் வந்தாலும் கண்டிப்பா அறிவை தேடியும் புத்தக கண்காட்சிக்கு நிறைய பேர் இன்னைக்கு படையெடுப்பாங்க. காணும் பொங்கல் நாள் வேற, விடுமுறை நாள் வேற. அதனால கண்டிப்பா புத்தக கண்காட்சியில இன்னைக்கு கூட்டம் அலைமோதி தான் காணப்படும். அங்க நம்மளுடைய செய்தியாளர் ராஜ்குமார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ராஜ்குமார், புத்தக கண்காட்சியில இன்னைக்கு காணும் பொங்கல் நாளை முன்னிட்டு எவ்வளவு கூட்டம் இருக்கிறது? அங்க இன்னைக்கு விடுமுறை நாள் வேற, இதனால என்ன சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு ராஜ்குமார்? காணும் பொங்கலையொட்டி பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்லக்கூடிய நிலை இருக்கும்போது சென்னையில் இந்த இடத்தை பொறுத்தவரை நந்தனம் ஒய்எம்சி திடலில் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. காணும் பொங்கலையொட்டி இன்றும் பொதுமக்கள் குடும்பத்துடன் புத்தக கண்காட்சிக்கு தங்களுக்கு விருப்பமான நூல்களை தேர்வு செய்து வருகிறார்கள். காணும் பொங்கலையொட்டி இன்று மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய வாசகர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று பதிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல லட்சம் தலைப்புகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், தங்களுக்கு பிடித்தமான பல்வேறு தலைப்பில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசகர்கள் தேர்வு செய்து வருகிறார்கள். மாலை நேரத்தில் இன்னும் 1 மணி நேரத்திற்கு பிறகு இரவு 9 மணி வரை காணும் பொங்கலை ஒட்டி வாசகர்களுடைய கூட்டம் புத்தக கண்காட்சிக்கு அதிக அளவுக்கு இருக்கும் என்று பதிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை 18 கோடிக்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்று 1 லட்சம் பேர் வரை வாசகர்கள் காணும் பொங்கலை ஒட்டி வருவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக பதிப்பாளர்கள் தெரிவித்திருக்காங்க. அவங்களோட பேசும். சார், வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? புத்தக கண்காட்சிக்கு எந்த மாதிரியான புத்தகங்களை தேர்வு செய்யிருக்கீங்க? புத்தக கண்காட்சி எப்படி இருக்குது? நான் ஒரு 94லேருந்து வரேன்னு நினைக்கிறேன். இடையில ஒரு 2 வருஷம் தான் மிஸ் ஆச்சு. அப்போ நான் சென்னையில் இல்லை. ஸோ எவ்ரி இயர் நான் வந்துடுவேன். 94லேருந்து வந்தேன்னா பார்த்துங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு மேலமாக வந்துட்டு இருக்கேன் நான். நிறைய இடத்துங்கள் அங்கே இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னால் பச்சை பாஸில் போட்டாங்க, அப்புறம் இங்கே வுட்லேண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டில். ஸோ இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பக்கமாகவும் கூட, நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன், எனக்கு இது கொஞ்சம் பக்கமாகவும் இருக்குது. ஸோ நான் எப்படியும் வருஷம் வருஷம் வருவேன். அது ஒரு 2-3 வாட்டியாவது வருவேன். நான் புக் ஃபேரை விசிட் பண்ணுவேன்.
யூஸ்வலாக வந்து எனக்கு வந்து தத்துவம் சார்ந்த திருக்குறள், பகவத்கீதை, உபனிஷதங்கள் சம்மந்தப்பட்ட புஸ்தகங்களை நான் விரும்பி படிக்கிறது உண்டு. ஸோ இங்கே அதில் கலெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்கிது திருக்குறள் சம்மந்தப்பட்ட. இப்போ வந்து இது பிஃபோர் மேரேஜ். இப்போ வந்து என் குழந்தைக்காக இப்போ நான் வந்து நன்மொழி பதிப்பகத்தில் ஒரு வேடிக்கை சிறுவர்களுக்கான கதைகள் வாங்கியிருக்கேன் நான். சார், நீங்கள் என்ன மாதிரி புத்தகங்கள் நீங்கள் வந்து தேர்வு செய்து வரீங்க? புத்தக கண்காட்சி எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். இது அம்பேத்கர், அண்ணா, பெரியார் இது போல் புத்தகம் நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம். நாங்கள் இங்கே வருவோம், அங்கே இதுலேயும் பச்சைப்பன் காலேஜ் அங்கேயும் வரும். அங்கே நீங்கள் என்ன மாதிரி புத்தகங்களை தேர்வு செஞ்சுருக்கீங்க புத்தக கண்காட்சி? பசங்களுக்காக அம்பேத்கர் இதுவு, பசங்களுக்காக இந்த மேப்பு, அப்புறம் அந்த ஜாதி ஒழிப்பு இதுவு, ஆதி திராவிடர் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. வருஷம் வருஷம் வருது. போன வருஷம் வந்தது பச்சை காலேஜ் அண்ணன் வந்தாங்க, அப்பயும் வந்து வாங்கினோம். இந்த இப்பயும் வந்து வாங்கிட்டுருக்கோம். இன்றும் மாலை நேரத்தில், அதாவது மாலை 5 மணிக்கு பிறகு வரக்கூடிய வாசகர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு தலைப்புகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசகர்கள் தேர்வு செய்திருக்கார்கள். அரசியல், நாவல், கவிதைகள், அதே போன்று குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கிறது. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதே போன்று போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இன்று இரவு 9 மணி வரை புத்தக கண்காட்சி இருக்கும். காணும் பொங்கலை ஒட்டி மாலை நேரத்தில் இன்னும் அதிக அளவுக்கு வாசகருடைய எண்ணிக்கை இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். வாசகர்களுக்கான வசதிகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக 20ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி இருப்பதால் இன்றைய தினம் இன்னும் வாசகர்களுக்கும் புத்தகத்தை வாங்க வரக்கூடிய புத்தக பிரியர்களுக்கும் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ராஜ்குமார், வழக்கமாக சென்னை புத்தக காட்சி என்பது காணும் பொங்கல் அன்றோடு நிறைவடைவது போல் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு புத்தக காட்சிக்கான நாட்களையும் நீட்டித்திருக்கிறார்கள். இதற்கு எந்த மாதிரியான முன்னேற்பாட்டு தயார் பணிகள் எல்லாம் புத்தக காட்சியை நடத்தக்கூடிய அமைப்பு செய்திருக்கிறது? அதே போல் வாசகர்கள் இந்த நாட்கள் நீட்டிப்பு குறித்தும், காணும் பொங்கல் அன்று குடும்பத்தோடு வந்து புத்தகங்கள் வாங்குவது பற்றியும் அவர்களுடைய அனுபவங்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்கள் ராஜ்குமார்? ஒவ்வொரு ஆண்டும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய வாசகருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுதான் தென்னிந்திய புத்தக விற்பனை மற்றும் பதிப்பாளர் சங்க சார்பாக தெரிவிக்கிறார்கள். இந்த ஆண்டு அதற்காக தான் திட்டமிட்டு கூடுதலாக சில நாட்கள் புத்தக கண்காட்சியை நடத்துகிறார்கள். வரக்கூடிய 20ஆம் தேதி வரை சென்னை புத்தக கண்காட்சி நடக்க இருக்கிறது. தற்பொழுது வரை 8 லட்சம் வாசகர்கள் இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். 60 லட்சம் தலைப்பில் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. 18 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தென்னிந்திய புத்தக மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். வாசகர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணமாகவும், அதே போன்று தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் அதே போன்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உலக தமிழர்களும் திட்டமிட்டு இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகிறார்கள். எனவே வாசகர்களுடைய தேவைக்காக தான் கூடுதலாக 20ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தை பொறுத்தவரை நந்தனம் ஒய்எம்சி திடையில் உள்ளே வரக்கூடிய வாசகர்களுக்கு வாகன ஏற்பாடுகள், இங்கு அவர்களுக்கான ஏடிஎம் வசதி, கேன்டீன் வசதி போன்ற பல விஷயங்களும் வாசகர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டுதான் கூடுதலான நாட்களை புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். எனவே அதன் அடிப்படையில் வரக்கூடிய 20ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி இந்த ஆண்டு நீடித்திருக்கார்கள். கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது கூடுதலாக கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக 15 லட்சம் வாசகர்கள் இந்த 42வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு ஒட்டுமொத்தமாக வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். எனவே அதை பூர்த்தி செய்வதற்காக தான் இந்த இடத்தில் இத்தனை நாட்கள் நீடித்திருப்பதாக பப்பாசி நிறுவனம் தெரிவித்திருக்காங்க. ராஜ்குமார், இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து பேசலாம். இப்போ காணும் பொங்கல் விழா தமிழகம் எங்கும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு இருக்கு இல்லையா வசந்த்? இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா, இப்போ மற்ற மாவட்டங்கள்ல சரி பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க. மாட்டு பொங்கல் வந்து தென் மாவட்டங்கள்ல, மதுரை, புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்கள்ல ரொம்ப விமர்சையா இருக்கும். அதனால அவங்க மாட்டு பொங்கல்னாலதான் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஆனா சென்னை மக்கள் பொங்கல் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, ஆனா காணும் பொங்கலை கொண்டாடாதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா செகண்ட் லாங்கஸ்ட் பீச் மெரினா மாதிரி ஒரு அற்புதமான கடற்கரையை வச்சுட்டு நம்ம காணும் பொங்கல் அன்னைக்கு வெளியில வளர்றதுன்னா எவ்வளவு பெரிய தப்பு இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு மெரினால இருந்து களத்துக்கு உள்ள இருந்து நம்ம செய்தியாளர் சுபாஷ் இணைஞ்சிருக்கிறாரு. சுபாஷ், மெரினால காணும் பொங்கல் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு, பொதுமக்கள் வருகை எவ்வாறு இருக்கு, சொல்லுங்க.
மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலைக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மெரினா கடற்கரை பகுதியில் தான் நான் இருக்கிறேன். ஏராளமான ஒரு குடும்பமாக வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தை திருநாளாம் இந்த 3ஆம் நாளாக காணும் பொங்கலானது கொண்டாடப்படுகிறது. புராண காலங்களில் இருந்தே இந்த காணும் பொங்கல் கொண்டாடக்கூடிய வழக்கம் தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னதை போல சென்னை வாசிகள் இந்த ஜல்லிக்கட்டு இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்து அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்து வந்திருக்க தருணத்தில் அந்த ஜல்லிக்கட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இந்த 2 நாட்களில் பார்த்துருக்கிறாங்க. 3ஆவது நாளான இன்று தங்கள் உறவோடு ஒன்று சேர்ந்து இந்த மாலை பொழுதை கழிப்பதற்காக கடற்கரையில் கூடி வருகிறார்கள். கடந்த ஆண்டு கூட்டம் குறைவாகவே இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அந்த கூட்டம் அதிகமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஏராளமான மக்கள் ஏராளமான பகுதிகளிலிருந்து சென்னை மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய அவ்வளவு மக்களும் இங்கே உட்கார்ந்து அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவையும் அழகாக சாப்பிட்டு வருகிறார்கள். அதையும் பார்க்க முடிகிறது. அதே போல் கடற்கரையில் யாரும் இறங்க முடியாமல் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தடுப்புகளுக்கு பின்புறத்திலேயே அவர்கள் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் பண்டைய காலங்களிலிருந்து நான் சொல்லி வரேன், இந்த சிலப்பதிகாரத்திலேயே இதற்கான குறிப்புகள்லாம் இருக்குது. கோவலனும் கண்ணகியும் கடற்கரை மணலிலும் ஆற்றங்கரை மணலிலும் இந்த காணும் பொங்கலை கொண்டாடியதற்கான புராணங்களும் இருக்கிறது. ஆகவே பல நாட்களாக உறவினர்களோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காகத்தான் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்துடன் வந்திருப்பதாக பார்க்க முடிகிறது. ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவை தங்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து அளித்து உண்ணக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமானோர் இங்கே இருந்தாலும் இங்கே குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க. எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க? எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? காணும் பொங்கலுக்கு எப்பவுமே இப்படிதானா? ஆமாண்ணா, இப்படிதானே கட்டை கட்டிடுறாங்க, முன்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறோண்ணா. இருந்தாலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்பவுமே காணும் பொங்கல் எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? அப்படிலாம் இதே தானே நடக்குது வருஷம். மக்களை பொறுத்தவரை இங்கே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், கடற்கரையில் குளிக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு. ஆனால் பாதுகாப்பு நலனுக்கு கருது அவ்வளவு மக்கள் வரக்கூடிய காரணத்தினால், அதிக அளவில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காரணத்தினால் தான் நாங்கள் இங்கே கொடுக்க முடியலைன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக ஏராளமானோர் இந்த பகுதியில் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வளவு பேரும் குடும்பத்தினருடனும் தங்கள் நண்பர்களுடனும் வந்திருப்பதையே நம்மால் பார்க்க முடிகிறது. சுபாஷ், காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வருவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் காவல்துறையை பொறுத்தவரையில் அனைத்து விதமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் சென்னை மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் கூட மக்கள் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், மினி லாரி எல்லாம் பிடித்து அவர்கள் வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் சரி, போக்குவரத்தை சீர்படுத்துவதற்கும் சரி, காவல்துறை தரப்பிலிருந்து கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக என்னென்ன சிறப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளன? போக்குவரத்தை பொறுத்தவரை சர்வீஸ் சாலைகளில் வரக்கூடாது என்பதை காவல்துறை ஏற்கனவே அறிவுறுத்திவிட்டார்கள். சர்வீஸ் சாலையில் வரக்கூடாது. அதே போல வரக்கூடியவர்கள் கார்களை பார்க்கிங் செய்ய ராணிமேரி கல்லூரி, அதே போல வெல்லிங்டன் சீமாட்டி கல்லூரி, அருகில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை வளாகம், எழிலக வளாகம் ஆகிய பகுதிகளில் வைக்கலாம். அதே போல மட்ராஸ் யூனிவர்சிட்டி பகுதிகளில் பார்க்கிங் வைக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல வரக்கூடியவர்கள் வாகனங்களை அவர்கள் பொறுப்பாக இருந்தாலும் காவல்துறை அந்தந்த இடத்தில் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளும் செய்து வருகிறார்கள். வரக்கூடியவர்கள் அதிக அளவில் மக்கள் வரக்கூடியதால் பொது போக்குவரத்தான பேருந்துகள் வந்து செல்வதற்கு ஏற்பாடுகள் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து, சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 1000 பேருந்துகள் சென்னை முழுவதுமாக கூடுதலாக இயக்கப்படுவதற்கு இந்த காணும் பொங்கல் தினத்தில் முக்கிய தலங்களுக்கு இயக்கப்படுவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன பிளேயருங்க சுபாஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். வசந்த், இப்போ சென்னை மெரினா மட்டும் இல்ல, வண்டலூர் உயிரியல் பூங்கா மட்டும் இல்ல, தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து நம்ம செய்தியாளர்கள் இணைஞ்சிருக்காங்க.
தமிழகம் முழுசும் இன்னைக்கு காணும் பொங்கலை முன்னிட்டு இன்னைக்கு நைட் ஒரு 10 மணி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் ஸ்டேட்டஸ் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து புதிய தலைமுறை சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் காணும் பொங்கலை எவ்வளவு உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மக்கள் கொண்டாட்டம் ஒரு வகையில் இருந்தாலும் கூட மதுரை அலங்காநல்லூரில் காலையில் தொடங்கிய ஜல்லிக்கட்டு உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். வயர் வல்லங்குளம் சோனிசாமி மாடுபா, வயலூர் வல்லங்குளம் சோனிசாமி மாடு, கோயம்புத்தூர் சர்ப்ரைஸ் வழங்கும் ஈசி சார், இந்தியன் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டைனிங் டேபிள், கேஜி பாண்டியன் வழங்கும் 50 பேக், இந்தியன் பேங்க் வழங்கும் வெள்ளி காசு. எங்க இருக்கு மாட்டை திருப்பி விடுங்க வாடியில பின்னாடி நிற்கும் பாப்பாம்பட்டி குஞ்சு மாடை உடனடியாக உள்ளே அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாடிக்கு வெளியில் இருக்க வீரர்கள் வரிசையா நில்லுங்க, வழி விட்டாதான் மாடு வெளில வரும். ஏய் மாட்டை எழுப்பானே, கைத்த மட்டும் மாட்டை எழுப்பா, கைத்த மட்டும் மாட்டை எழு. மாட்டை வெளியே தானே, மாட்டை வெளியே கூட்டு வாங்க. நல்ல ஒரு சீக்கிரமா அந்த மாட்டை வெளியில கொண்டு போங்க. நிறைய மாடு பாடி வாங்க வெளியே தம்பி, பாடி வாங்க விட்டு தம்பி. உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அந்த காட்சிகளை பார்த்தோம். வசந்த், ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு அங்க உற்சாகமா நடைபெற்று வருது, இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாரும் காணும் பொங்கலுக்காக வெளியில வந்திருக்காங்க. ஈரோட்ல இருந்து நம்மளுடைய செய்தியாளர் ஜான் மைக்கேல் இருக்காரு. அங்க வஉசி பூங்கால ஜான் மைக்கேல் இணைந்திருக்கிறாரு. வஉசி பூங்கால மக்கள் கூட்டம் எவ்வளவு இருக்கிறது, காணும் பொங்கலை மக்கள் எந்த அளவுக்கு அங்க உற்சாகமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க? ஜான் மைக்கேல். அதாவது பார்த்தோம் அப்படின்னா வருடம் தோறும் காணும் பொங்கலானது ஈரோடு வஉசி பூங்கா மைதானத்தில் வெகு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது வழக்கம். நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு வஉசி பூங்கால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் மட்டும் இங்க கூடியிருந்து இந்த காணும் பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த வஉசி பூங்காவில் வருடம் தோறும் அனுமதிக்கப்படுகிறது. இந்த வருடமும் அதே போலத்தான் பெண்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பெண்களும் குழந்தைகளும் உற்சாகத்துடன் இந்த காணும் பொங்கலை வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. காலை முதல் வஉசி பூங்காவில் வந்து கூடியிருந்து இவர்கள் வந்து இந்த இடத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என உற்சாகத்துடன் களை கட்டி இருக்கிறது. இந்த இடத்துல குறிப்பாக வீட்டிலிருந்து சமைத்த உணவுகளை எடுத்து வந்தோம் இங்கு நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்து இந்த காணும் பொங்கலை வெகு உற்சாகத்துடன் கொண்டாடிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். திலகை, ஜான் மைக்கேல், தமிழகத்தின் ஒவ்வொரு இடங்கள்லையும் மக்கள் ஒவ்வொரு விதமா இந்த காணும் பொங்கலை கொண்டாடுறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது ஈரோடு வஉசி பூங்கால என்னென்ன வகைகள்ல மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க? அதாவது காணும் பொங்கல் என்பது பொங்கலினுடைய இறுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த காணும் பொங்கல் வெகு உற்சாகத்துடன் இங்கே களை கட்டி இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காலையிலிருந்து இங்கே வந்து பெண்கள் மட்டுமே இங்கே திரண்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணிக்காக இங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இங்கே ஆண்களுக்கு அனுமதி இல்லாததுனால பெண்கள் மட்டும் குடும்பத்தில் தங்களுக்கு வந்து எந்த அளவிற்கு உற்சாகம் இருக்கிறதோ அதை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் நீங்க வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த காணும் பொங்கலை எப்படி உற்சாகத்தோட கொண்டாடிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நாங்க கோபி மாவட்டத்திலிருந்து, கோபி வட்டத்திலிருந்து வரோம். காணும் பொங்கலுக்காக நாங்கள் வஉசி பார்க்குக்கு வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டத்தோட, ரொம்ப உற்சாகத்தோட மக்கள் இங்கே ஆறுது பார்த்தா நாங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து மொத்த ஃபேமிலி கூட்டிகிட்டு வரலாங்கிற பிளானில் இருக்கோம். பக்கத்து வீடு எதிர்த்த வீடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலாங்கிற பிளானில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருடம் தோறும் கொண்டாடுறதுக்கும் இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு வித்தியாசத்தை உணர்றீங்க?
வருடந்தோறும் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போகும். போன வருஷம்லாம் எங்களுக்கு நார்மலாக தான் இருந்தது. இந்த வருஷம் நாங்கள் புதுசாக வஉசி பார்க் வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது தனியாக வந்துட்டோம், கம்மி பேரோட வந்துட்டோங்கிற ஒரு மன வருத்தம் லைட்டாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் யாரோட எந்த கேங்கோட போயினாலும் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க எல்லாருமே. இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறாங்க. அதுதான் ரொம்ப பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் ஃபுல்லாக எல்லாரும் மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போதே ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க? வீட்டுல வந்து வருடம் தோறுமே வீட்டுல வந்து உழைத்து கொண்டிருக்க குடும்பத்துக்காக இப்போ உங்களுக்காக இந்த கொண்டாட்டத்தை வந்து ஈடுபடுறீங்க. இது எப்படி வித்தியாசமா? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியோட வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்றோம். இது எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். அதாவது இவங்க சொன்னது போலவே வெகு உற்சாகத்துடன் பெண்கள் வந்து இங்க காணும் பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்போது இங்க களை கட்டி கொண்டிருக்கும் இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜான் மைக்கேல், இப்போ ஈரோடு மாவட்டம் வஉசி பூங்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குடும்பத்தினருடைய வருகை தான் அதிகமாக இருக்கும். அதாவது குடும்பத்தோட குழந்தைங்களோட வஉசி பூங்காக்கு வரவங்க தான் அதிகமாக இருப்பாங்க, ஃபேமிலி க்ரௌட் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? குழந்தைகளுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா ஜான் மைக்கேல்? அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் தான் வந்து இங்கே அதிக உற்சாகத்தோடு இங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வருடந்தோறும் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நாள் எங்களுக்காக ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா சிறப்பம்சங்கள் அப்படின்னு இங்கே பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் வீட்டிலிருந்து விளையாட்டு பொருட்களை எடுத்து வந்து இங்கே தங்களுடைய குழந்தைகளை வந்து விளையாட வைத்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் அதே நிலையில் மறுபுறம் வந்து நடனங்கள் ஆடுவது, தங்களுக்கான விளையாட்டுகளை விளையாடுவது, இப்படி பெண்களும் குழந்தைகளும் மாணவிகளும் குறிப்பாக இந்த இடத்துல வந்து அதிகமாக இந்த கொண்டாட்டத்தை வந்து ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இவங்கள்ட்ட பேசுவோம். அம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? இப்போ எத்தனாவது? நாங்கள் ஒரு 10 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேங்க. நாங்கள் 10 வருஷமாக இந்த பொங்கலுக்காக வந்துட்டு இருக்கிறேங்க. 10 வருஷமாக இந்த காணும் பொங்கலுக்காக வந்துட்டு இருக்கோம். எத்தனையோ தடவை நாங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு இது ஃப்ரீ டைமுங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே வரும்போது இந்த ஒரு நாள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களோட ஜாலியாக வயது என்று எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அதனால் வருஷம் நாங்கள் மட்டும் வரது இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வருவோம். கூட்டிகிட்டு காலையில் வந்தால் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்கே தான் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட். எல்லாரும் சேர்ந்து சின்னதுலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் வயசானவங்க பாட்டி வரைக்கும் இந்த ஒரு நாள் வயசு வரும் இல்லாமல் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் எல்லாமே ஓடி பிடிச்சி விளையாடுறதுலேருந்து கண்ணாம்பூச்சி ஆடுறதுலேருந்து எல்லா விளையாட்டும் நாங்கள் எல்லாருமே விளையாடுவோம். யாருக்கும் வயசெல்லாம் கிடையாது, எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான். சூப்பராக இருக்கும், என்ஜாய். நீங்கள் எத்தனாவது படிக்கிற? இப்போ இந்த காணும் பொங்கல் இங்கே விளையாடுறீங்க இல்லையா, இது எப்படி இருக்கு? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரும் வந்தோம், எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடுறோம். ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கம்மா. எங்கேருந்து வர்றீங்க? இப்போ இந்த பொங்கலை எப்படி பார்க்குறீங்க? சார், இந்த ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப புதுலகமாக இருக்குது. ரொம்ப நாங்கள் இது ஃபர்ஸ்ட் வருஷம் இங்கே வர்றது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மற்ற பொங்கலுக்கும் இந்த பொங்கலுக்கும் காணும் பொங்கலுக்கும் என்ன மாதிரி வித்தியாசத்தை உணர்வு? சார், இந்த மாதிரி கூட்டத்தோடு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. நம்ம பொங்கல் வந்து வீட்டில் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது காணும் பொங்கல் எல்லாத்தோட இந்த ஊர் உலகத்தோட எல்லாத்தோடையும் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது இப்போ சின்னவங்க வந்து ஒரு வகையில் வந்து சொல்கிறாங்க, இப்போ பெண் பார்க்கும் படலங்களும் இங்கே நடக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது நிறைய இடங்கள்லேருந்து வரும்போது பெண் பார்க்கும் படலங்களும் நடக்கிறதா சொல்லுங்க. நாங்கள் ஈரோடு பக்கத்தில் இருக்கிற சினிமாக்கிட்டு வரோங்க. ஒரு 5 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். மற்ற நாளைக்கெல்லாம் எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் இந்த ஒரு நாளைக்கு எங்களை ஃப்ரீயாக வீட்டில் விட்டுறாங்க, கோச்சில் அனுமதி கொடுத்துறாங்க. யார் என்னன்னே பார்க்க முடிக்கி வயசு வரம் பார்க்க முடிக்கி நாங்கள் ஜாலியாக ஆடுறோம், பாடுறோம், கொண்டாடுறோம். இந்த ஒரு நாளைக்கு வீட்டையும் மறந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஹேப்பி பொங்கல்.
ஹலோ வணக்கம், என் பேர் ஜெயலட்சுமி. நான் கோபியிலேருந்து வரேன். ஆக்சுவலி காணும் பொங்கல் வருஷம் தினத்தந்தி பேப்பரில் படிப்போம். இந்த வருஷம் தான் பார்க்க வந்தோம். உண்மையாகவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னை விட வயசில் மூத்தவங்களாம் கூட அழகாக ஆடுறாங்க. இந்த சகோதரத்துவம் இந்த லேடிஸ்குள்ளேயும் எல்லா டேலண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு கரெக்டான அருமையான வாய்ப்பு இந்த காணும் பொங்கல் திருவிழா. ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜென்ஸ் வந்து அலௌடு கிடையாது. ஸோ ஒரு தனி மனுஷி நானாக இருக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். வணக்கங்க, நாங்கள் கோபியிலேருந்து வரோம். இங்கே கோபியிலேருந்து வரோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வருஷம் நாங்கள் ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வஉசி பூங்காக்காக வந்திருக்கோம். இங்கே வந்தோன்னே தான் தெரியுது இவ்வளோ கூட்டம் இருக்குது, மக்களோட கூட்டம் இவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது தெரியுது. அதனால் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. வணக்கம் சார், நான் ஈரோடு நேதாஜி நகர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி லைஃப் லாங் நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்து எல்லா லேடிஸோட சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான். என்ன சொல்கிறதுனா, நமக்கு எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா புதிய ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முழு சப்போர்ட் கொடுத்த காவல்துறைக்கு ரொம்ப மடிவார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இப்போ காலையிலேருந்து இங்கே வெகு உற்சாகத்தோடு கொண்டாடிட்டு இருக்கீங்க. புதிய தலைமுறை நேயர்களோட நீங்கள் சேர்ந்து கொண்டாடுங்க பொங்கல் பண்டிகை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து காணும் பொங்கலை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தமிழர்களுக்கான பண்டிகை அப்படிங்கிறதான் பொங்கல், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில பொங்கல் அப்படின்னோடனே நம்ம மனசுக்கு வந்து முதல்ல நம்ம எண்ணத்துல உதிக்கிற ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது வந்து தஞ்சை மாவட்டம் தான். ஏன்னா உழவு அது எல்லாமே வந்து தஞ்சையில தான் வந்து முக்கியம் அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த வகையில தஞ்சையில இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு கஜா புயலால பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட சூரிய பொங்கலா இருக்கட்டும் மாட்டு பொங்கலா இருக்கட்டும் ரெண்டையுமே ரொம்ப விவசாயத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த வகையில காணும் பொங்கலை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், தஞ்சையில் காணும் பொங்கல் கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? அதாவது வசந்த், தமிழகம் முழுவதும் தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகை வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் மாட்டுப் பொங்கல், அதே போல பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளான இன்று காணும் பொங்கல் என்பது தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது நம்ம தொடர்ந்து பல்வேறு ஊர்களிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையின் காணும் பொங்கல் என்பது தஞ்சை பொறுத்தவரையிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தஞ்சை மாவட்டம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடற்கரை பகுதி, அதே போல கல்லணை, தஞ்சை பெரிய கோவில் அருகே உள்ள சிவகங்கை பூங்கா என இங்கே பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. இந்த சுற்றுலா தலங்களில் தஞ்சை மட்டுமின்றி தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும், அதே போல தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு நபர்களும் குடும்பத்துடன் வந்து இங்கு உணவு அருந்தி இந்த காணும் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். நம்ம நிறைய பார்க்க முடியுது. ஒளிப்பதிவர் டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. இதை குறிப்பாக சொல்லணும் என்றால் இந்த தஞ்சை சிவகங்கை பூங்கா என்பது ஒரு தீம் பார்க் போல அமைக்கப்பட்டது, மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா நீர் சறுக்கு விளையாட்டு, அதே போல படகு விடுதல், பலூன் விளையாட்டு, ஏறு தழுவுதல், அதே போல சின்ன சிறுவர்களுக்கான ட்ரெயின், அதே போல ஊஞ்சல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் இங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்து அமர்வதற்கும் பெரிய கோவிலை சுற்றி பார்ப்பதற்கும் ஏராளமாக சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. இங்கே வந்து நம்மள்ட்ட இருக்காங்க, ஃபேமிலியாக வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்போம்மா, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் காணும் பொங்கல் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி? நாச்சியார் கோயிலில் வந்துருக்கோம். வருடாவரம் காணும் பொங்கல் அன்றைக்கி தஞ்சாவூர் பெரிய கோயிலும் சிவகங்கை பூங்கா வருவோம். இந்த வருஷம் எங்கள் பொண்ணு திருமணமாகி முதல் தலைப்பொங்கலுக்காக வந்திருக்கிறோம். சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கோம். தலைப்பொங்கல் கொண்டாடுறதுக்காக இங்கே காணும் பொங்கலுக்கு வந்துருக்கீங்க, எப்படி கொண்டாடுறீங்க என்ன சொல்லுங்க? ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடுறோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. எப்பயுமே நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே இங்கே வருவோம். இந்த வருஷம் நியூ மேரிடு, நாங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் பொங்கல், அடுத்த வருஷம் நாங்கள் குழந்தைங்களோட வருவோம். அதான் இங்கே சிறுவர்கள் இருக்காங்க. அம்மா, நீங்கள் எப்படி கொண்டாடிட்டு வரீங்க, என்னென்னலாம் விளையாண்டீங்கன்னு சொல்லுங்கள். ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப. பெரிய கோயில் போனால் இப்போ நாங்கள் பூங்காவுக்கு வந்திருக்கோம். இது ஃபுல்லாக அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பொங்கல் பண்டிகை என்றாலே தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கு காணும் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு இருக்கிற நம்ம நேரடியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வசந்த், காதர் ஹுசேன், இணைப்பிலே இருங்கள். தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல சென்னை மெரினா கடற்கரையிலும் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் எங்கும்
பக்கம் காணும் பொங்கல் வெகு சிறப்பாக களை கட்டி காணப்படுது. அது மட்டும் இல்லாம மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு போட்டிகளும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா வசந்த்? நம்ம ஒரு புறம் காணும் பொங்கல் கொண்டாட்டங்களை பார்க்கலாம், இப்ப ஜல்லிக்கட்டுக்கான இந்த நேரலையை பார்க்கலாம். கோயம்புத்தூர் சர்ப்ரைஸ் பர்னிச்சர் வழங்கும் ஈஸி ஸ்டார். மாடு பிடிச்சு வாப்பா, வாப்பா. அடுத்த மாடு ராம கவுண்டன்பட்டி எம கருப்பசாமி மாடியோ, எம கருப்பசாமி மாடு தெய்வேந்திரன் மாடு. மாடை பிடித்த இயற்கை சக்தி இயற்கை உரம் வழங்கும் கேஸ்டவ், நண்டுமார் கைலிகள் வழங்கும் கிஃப்ட் பேக், கேஜி பாண்டியன் வழங்கும் கிஃப்ட் பேக். அடுத்து வர மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் வந்திருக்குப்பா, நாமக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கு. ஆடிய மரியாதை இருக்குப்பா. வெளியேற்று கயிறு போட்டு வெளியேற்று. தம்பி கொஞ்சம் விளைவிக்கங்க, விளைவிக்க மாடு வெளியே போட்டு மாடு யாரும் பிரைஸ் கிடையாது.